ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் சட்னி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். பீட்ரூட் சட்னி செய்ய தெரியாமல் யாரும் இல்லைங்க. என்னோடய ஸ்டைலில் எப்படி நான் செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரக்கொத்தமல்லி, சீரகம், 4 வரமிளகா போட்டிருக்கேங்க. நான் 2 பேர்த்துக்கு தேவையான சட்னி செய்கிறனால 4 வரமிளகா எடுத்திருக்கேங்க. நீங்கள் எவ்வளோ பேர்த்துக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை 2 கட் பண்ணி போட்டிருக்கேங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கணுங்க. ஆயிலில் நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கொஞ்சம் கலர் மாறினோடனே ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டிருக்கேங்க. நான் தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா பீட்ரூட் சட்னி புளிக்கிற மாதிரி ஆயிருங்க, அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால தான் ஒரு தக்காளி போதுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சீவி வச்சுருக்க பீட்ரூட்டை அதில் போட்டுடலாங்க. பீட்ரூட்டை நான் போட்டுட்டு நல்லா பீட்ரூட்டை கிளறி விடுங்க. பீட்ரூட் கொஞ்சம் லைட்டாக வேகிற மாதிரி ஸ்டேஜ் வரும்போது சட்னிக்கு தேவையான உப்பு நான் போட்டிருக்கேங்க. உப்பு போட்டதுக்கப்புறமேட்டு துருவின தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாங்க. தேங்காவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு புளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க. சட்னிக்கு அந்த மாதிரி புளியும் லைட்டாக தாங்க சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா பீட்ரூட் சட்னி ரெடிங்க.